சார் ஆனா முன்னாடி போய் தைராய்டு செக் பண்ணேங்க சார். தைராய்டு வந்து 100 mg போட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து டேப்லெட் வேண்டாம் நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு. டாக்டர் கேட்டாரு என்னமா பண்றீங்கன்னு கேட்டாரு. நான் எதுவும் பண்றேன்னு சொல்லலங்க சார். நான் எதுவும் சொல்லல நானு. ஆனா தைராய்டு வந்து ரொம்ப இதாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வந்து ஒரு 5 years முன்னாடி இந்த மாதிரி மாத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்து 100 mg தான் போட்டுட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து ஃபுல்லாவே வந்து இப்ப ஹைப்போதைராய்டு இருக்கு, ஹைப்பர் தைராய்டு இது சம்திங் அப்படியே ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆயிருக்குது. நல்ல டேப்லெட் போடாதீங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 week அப்புறம் நீங்க வந்து டோசேஜ் குறைச்சு போட்டுக்கோங்க. இல்ல அதாவது இது என்னன்னா நீங்க நார்மல் ஃபுட்லயே இருந்து தைராய்டு லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்போ நீங்க டேப்லெட் போட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். இப்ப நீங்க பாலியோ ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஃபுட்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்கிறது இல்ல. சோ உங்க ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் எல்லாமே ரிகவரி ஆகும். குணமாகும் போது நீங்க டேப்லெட் போட்டீங்க அப்படின்னா அது லோக்கு போயிடும். ஓகேங்களா? மினிமம் மெயின்டைன் ஆகாம லோவே ஆயிடும். சுகர் எப்படி லோ ஆகுது அந்த மாதிரி இது வந்து லோ ஆயிடும். சோ அது நீங்க டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நார்மல் ஆயிடும். சோ நீங்க டேப்லெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. டயட்டை விடாதீங்க. சோ கரெக்டா அந்த 3 மாசம் ஃபாலோ